ராஜ் டிவி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் கருவேப்பிலை சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை, பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி, உப்பு, எண்ணெய். பொதுவாக வீட்டில் அவசரமாக இருக்கும்போது நம்ம எல்லாமே தேங்காயெல்லாம் அரைச்சிக்கின்னு உட்கார முடியாது. ஸோ அதனால் இன்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறது, அதெல்லாம் நம்ம யோசிச்சோம். ஸ்கூலுக்கு போகிற பசங்க இருப்பாங்க, பேச்சுலர்ஸ் இருப்பீங்க, எல்லோரும் இருப்பீங்க. இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி அண்ட் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ இப்போ தவாவில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுடுறேன். இதில் நம்ம பூண்டு நல்லா இவ்வளோ ஒரு கப் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கணும். பூண்டு நல்லா வதக்கணும். இதோடையே நம்ம கருவேப்பிலை நல்லா கழுவி வச்சுருக்கேன் நான். ஸோ கருவேப்பிலை நல்லா ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்காகட்டும் ஆம்பளை பிள்ளைங்களுக்காகட்டும் எல்லாருக்குமே நல்லது. அயன் சக்தி இருக்குது இதில். முடிக்கு ரொம்ப நல்லதுங்க இது. சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நல்லா இதை ரெண்டுமே இப்படி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும். அண்ட் பூண்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு வாரம் ஆனாலும் கெடாதுங்க. இதில் நம்ம சேர்க்குறது எல்லாமே சத்துள்ளது தான். அதனால நீங்கள் செஞ்சு வச்சுட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். இதை பேச்சுலர்ஸ் காலையில் அவசரத்தில் இட்லி மட்டும் ஊற்றிட்டு இதை நீங்கள் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இதை எடுத்து தொட்டுட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம். இதே நீங்கள் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சாப்பாடுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஓரளவுக்கு வதக்கிடுச்சு. ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கிறேன். தனித்தனியாக வதக்கணுன்னாலும் தனித்தனியாக வதக்கிக்கலாம். நீங்கள் நம்ம சேர்த்து வதக்கிறனாலும் வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம். அது ஆறத்துக்குள்ள இதுக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்திருக்கோம். ஸோ புளி நல்லா இவ்வளோ லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ புளி இதில் தேங்காய் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால புளி இதுக்கு கொஞ்சம் எண்ணெயை விட்டு இந்த புளியை போட்டுடலாம். அதோட காஞ்ச மிளகா இதுக்கு நல்லா ஒரு கை அளவுக்கு போட்டுக்கிறேன். எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 அப்படி போட்டுக்கோங்க. மிளகா நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் அதுலேயே பூண்டும் கொஞ்சம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மிளகாவும் ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இதை ஆஃப் பண்ணிட வேண்டியது. இப்போ மிக்ஸி ஜாரில் இதை நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம்.
இதோட இந்த அளவுக்கு புளி இருக்கணும். இருக்கிற அளவுக்கு இப்போ வந்து மிளகா வந்து நம்ம ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறமா மிளகா சேர்த்துக்கலாம். இதில் வந்து என்ன யூனிக்குன்னா, நம்ம வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாதுங்க. தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் கூட நீங்கள் வச்சுக்க முடியாது. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதுக்கு நம்ம தண்ணிக்கு பதிலாக எண்ணெய் போடணும். நீங்கள் நல்லெண்ணெய் போட்டு அடிச்சுக்கலாம். நல்லெண்ணெயும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா நைஸ் ஆகிடும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா இப்படி எடுத்து விட்டுட்டு எண்ணெய் போடுறோம், தண்ணி போடலை இல்லையா, அதனால் கொஞ்சம் அப்படியே ஒட்டிக்கும். ஸோ அதனால் நல்லா எடுத்து விட்டு இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். இது கொஞ்சம் வந்து சரியாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மிளகா, கொஞ்சம் அரைக்கிறது கஷ்டம்ன்றதுனால தான் நான் மிளகா வந்து கட் பண்ணி போடுறேன். அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி அடிச்சுட்டு இதில் எண்ணெய் இருக்க பாருங்க. ஸோ இந்த எண்ணெய் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு நம்ம வச்சுக்க முடியும். ஸோ நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 நாளுக்கு நல்லா சாப்பிட்டு சாப்பாடுலேயும் சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் நெய் போட்டு. ஸோ அவ்வளோதாங்க, இன்ஸ்டன்ட் கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.